உங்கள் லவ் ஒன் சைட் லவ்வா? ஆமாங்க. பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னு நினைக்கிறீங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு என்கிட்ட இல்லன்னு தோணுதா? உங்களுக்கு தோன்றதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்தா ஒன் சைடு லவ்வா தோணாது. வாங்க வீடியோக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மோட்டிவேஷனல் பேஜ் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஃபாலோவும் எங்களுக்கு ஒரு சின்ன ஆதரவு. ஒன் சைடு லவ் தப்பில்ல. உங்களுக்கு பிடிச்சமானவங்களை நீங்க ஃபாலோ பண்றீங்க. அது கரெக்ட். அது ரொம்ப சரியான ஒன்று தான். ஆனால் ரொம்ப நாளாக போயிட்டுருக்குது சரியான ஒன்றா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்கள பிடிக்கும் அப்படின்றதுக்காக பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கு பிடிக்காம போயிடும். உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது. அந்த எதிர்காலத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச எதிர்காலத்தை விட்டுடக்கூடாது. பிடிச்சவங்க பின்னாடியே போயிட்டுருக்கிற நீங்கள் உங்களை பிடிச்சி உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒன்று வருதான்னு உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது தான் பிடிச்சமான வாழ்க்கையாக அமையும். லவ் அது ஒரு பருவம் தானே தவிர வாழ்க்கை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் காதலோட கணவனோ அல்லது மனைவியோ அமைஞ்சா அங்கே தான் பருவம் கடந்தும் இளமை கடந்தும் முதுமை வர கூடவே இருப்பாங்க. நம்ம ஒருத்தரை பிடிச்சி ஒன் சைடாகவே கொண்டு போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு அது கடைசி வரை பிடிக்கலன்னா அது சரியான விஷயம் கிடையாது. விட்டுடணும், விலகிடணும். உங்களுக்குன்னு எதிர்காலம் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லவ் தரும். கணவன் அல்லது மனைவி உறவில் லவ் தான் வாழ்க்கைன்னு இல்லை. வாழ்க்கையில் லவ் நமக்கு ஒரு துணையாக கடைசி வர. இவ்வளோதான் வாழ்க்கை. இதை சரியாக புரிஞ்சுட்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிடுவீங்க. அப்படின்னா கிடைக்காததை பிடிக்கிறத விட பிடிச்ச ஃப்யூச்சர் கோல்ஸ் நோக்கி பயணிக்கணும். நீங்கள் மாறணுன்றதுக்காக சொல்லப்படலை, மாறித்தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இது சொல்லப்படுது. லவ் அப்படின்றது இன்ஃபாச்சுவேஷன். அதுலேயும் ஒன் சைடு லவ் அப்படின்றது அட்ராக்ஷன். இந்த புரிதல் உங்களை உங்கள் எதிர்காலத்தை நோக்கி கண்டிப்பாக கொண்டு போகும். உங்களை புரிஞ்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு வெற்றி தானே தவிர தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த ஒன் சைடு லவ்வில் தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நீங்கள் புரியாமல் செய்கிறது. நம்ம பார்த்தவங்க நம்மளை பார்க்கலன்னா பின்னாடி சுற்றி நம்மளை பார்க்க வைக்கணும்னு நினைக்கிறது அநாகரிகமான செயல். பார்க்காதவங்களை தொந்தரவுப்படுத்தி பார்க்க வச்சு லவ் கொண்டு வரணும்னு நினைக்கிறது வேண்டாத வேலை. அதுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியது உங்களை லட்சிய பாதைக்கு கொண்டு போக போகிற வேலை. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த இடத்துல என்னென்ன பண்ணுறோன்றதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு வெக்கப்படக்கூடிய செயல்கள் இன்றைக்கி செய்ய மாட்டோம். இதுக்கு முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச செயல்களை செய்யுங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கான முயற்சியில் முன்னேறுங்க. உங்ககிட்ட இல்லாத திறமை இல்லை, உங்களால் எதுவும் முடியும் அப்படின்றத நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பணும், உணரணும். தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாத விஷயங்களை கொண்டு வந்து மனசு கஷ்டத்தை கொடுக்கும். மனசு சந்தோஷமாக எதிர்கால முன்னேற்றத்தை பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த ஒன் சைடு டபுள் சைடு லவ் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வச்சுட்டு நல்லா முன்னேறி ஜெயிச்சுட்டு உங்களுக்கான திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சுக்கலாம். யோசித்து செயல்படணும். ஆல் த பெஸ்ட். இந்த ரீல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேற வாழ்த்துக்கள்.